ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி ஒரு கேக் செய்ய போகிறேன். குக்கரில் செய்யக்கூடிய ஒரு கேக்கு தாங்க நான் இன்றைக்கி செய்கிறது. ஓவன் வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் எல்லாருமே இந்த கேக்கு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வீட்டில் செய்ய முடியுங்க. பைனாப்பிள் ஃப்ளேவரில் இருக்கிற ஒரு கேக்கு தான் நான் செய்கிறது. இனி இதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாமா? மைதா 3/4 கப்பு, பொடி பண்ண சர்க்கரை 1/2 கப்பு, மார்ஜரைன் 1/4 கப்பு, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பால் 1/4 கப்பு, உப்பு 1/4 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், Tutti frutti 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1. நான் இங்கே ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுக்குறேன். இந்த குக்கர் நம்ம சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டு கேக்கு பேட்டர் ரெடி பண்ணி எடுக்கலாம். அது வரைக்கும் இருக்கிற டைம் போதுமாக இருக்குது சூடாகிறதுக்கு. இனி இதுக்குள்ளே நான் குக்கர் உள்ளே வைக்கிற ஒரு பாத்திரம் வச்சு கொடுக்குறேன். இது இல்லைன்னா நீங்கள் எதுனா ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து வச்சா கூட போதுங்க. அந்த பாத்திரத்துக்கு மேலே தான் நம்ம கேக் பேட்டர் ஊற்றின பாத்திரம் வைக்க போகிறது. இனி நம்ம இந்த மூடியில் இருக்கிற வாஷர் எடுத்துடலாம். அந்த மாதிரி இந்த குக்கரது வெயிட்டு கூட எடுத்துருந்தாங்க. இனி இது நம்ம 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ண வச்சிடலாம். நான் இங்கே ஒரு சாதாரண ஸ்டீல் பாத்திரம் தான் இங்கே எடுத்துருக்கிறது கேக் செய்கிறதுக்காக. இதுக்குள்ளே நம்ம மார்ஜரின் இல்லை வெண்ணெய் இல்லை ஆயில் எதுனா ஒன்று தடவி கொடுக்கணுங்க. நான் இங்கே மார்ஜரின் தான் எடுத்துருக்கிறது. இனி இதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக மைதா போட்டு கொடுத்துடலாம். மைதா அந்த பாத்திரம் ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துடுங்க. மீதி வேறு மைதா அந்த பாத்திரம் கொஞ்சம் திருப்பி தட்டிட்டு எல்லாம் வெளியே எடுத்துடுங்க. இப்போ இந்த பாத்திரம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இனி நம்ம கேக் பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறான்னு பார்க்கலாம். இனி நம்ம மார்ஜரின் பீட் பண்ணிடலாம். நான் இங்கே பீட்டர் யூஸ் பண்ணல. நான் இங்கே கம்பியில் செஞ்ச ஒரு விஸ்க்கு தான் இங்கே யூஸ் பண்ணுறது. உங்ககிட்ட இந்த மாதிரி விஸ்க் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜார் உள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு நல்லா ஒரு முறை அடித்து எடுத்துடுங்க. இப்போ இந்த மார்ஜரின் ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்குது. இனி நான் இதில் சர்க்கரை பொடி பண்ணி வச்சதை சேர்த்து கொடுக்குறேன். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நான் முட்டை சேர்க்கிறேன். நான் இங்கே ஒரு சின்ன கேக்கு தாங்க செய்கிறது. உங்களுக்கு பெரிய கேக்கு வேணும்னா நான் எடுக்கிற அந்த மெஷர்மெண்ட்டு டபுளாக எடுத்தாக்கா உங்களுக்கு பெரிய கேக்கு செய்யலாங்க. நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுத்துடலாம். நீங்கள் பட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா உப்பு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்கிற பட்டர் இருந்தாக்கா நீங்கள் தனியாக உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இனி நான் இதில் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்கிறேன். இப்போ எசன்ஸு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேங்க. எல்லோ கலர் ஃபுட் கலர் தான் நான் நீங்கள் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பைனாப்பிள் ஃப்ளேவர் இருக்கிறதுனால கொஞ்சமாக அந்த கலர் கிடைக்கட்டும்னு நினச்சி தான் நான் இந்த எல்லோ ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். இனி நான் இந்த மைதாவில் இந்த பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு முட்டை மார்ஜரின் எல்லாம் அடித்து வச்சுருந்ததில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. இது இப்போ கொஞ்சம் திக்காகிட்டு இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றி கொடுக்கலாங்க. பால் சேர்க்கும்போது மைதாது மிக்ஸும் கொஞ்சம் சேர்த்துடுங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற பால் கூட ஊற்றி கொடுத்துடலாம். இப்போ நான் மீதி இருக்கிற மைதா கூட போட்டு கொடுக்குறேன். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக மைதா இப்போ போட்டு கொடுக்குறேன். டூட்டி ஃப்ரூட்டி மேலே இந்த மைதாது கோட்டிங் வரும்போது நம்ம இதை கேக்கில் போட்டால் கூட கீழே போயிடாது. அது மேலே கரெக்டாக அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இந்த மைதா போட்டு கொடுக்குறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேஷ்யூ ப்ளம்ஸ் எதெல்லாம் போடணுன்னா அதுவும் இதே மாதிரி மைதாவால் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் அது கேக்கு பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பாத்திரத்தில் இதை ஊற்றி கொடுத்துடலாம். நீ இந்த பாத்திரம் மெல்லமாக கொஞ்சம் தட்டி கொடுங்க. அதுக்குள்ளே ஏர் பபிள்ஸ் எதனா இருந்தாக்கா வெளியே வந்துடணும். அதுக்காக தாங்க இது செய்கிறது. இனி நான் இது மேலே இன்னும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கொடுக்குறேன். இப்போ நம்ம கேக்குது பேட்டர் ரெடி ஆகிட்டுருக்குது. நம்ம இனி இதை குக்கர் உள்ள வச்சு கொடுத்துடலாம்.
நம்ம குக்கர் ரொம்ப சூடாகிட்டு இருக்குதுங்க. மெல்லமாக உஷாராக இந்த பாத்திரம் அது உள்ளே இறக்கி வச்சிடுங்க. ரொம்ப சூடாக இருக்குது பாத்திரம், கவனமாக வைங்க. இந்த ஸ்டவ் அனல் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 35 நிமிஷம் விட்டுடணும் இந்த கேக்கு பேக் ஆகிறதுக்காக. இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நம்ம கேக் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னு. நான் இது இப்போ ஒரு 45 நிமிஷம் டைம் கொடுத்தேன். 35 நிமிஷம் ஆனது நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பேக் ஆக வேண்டி இருந்துச்சு. நம்ம அந்த கேக் பேட்டரில் போட்டிருந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் மேலேயே தான் இருக்குங்க. அது மைதாவில் கோட்டிங் பண்ணதுனால கீழே போகலைங்க. இந்த மாதிரியே கொஞ்சம் குத்தி பாருங்கள். அது பேக் ஆகலைன்னா மாவு அதிலெல்லாம் ஒட்டின்னு இருக்கும். இது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ நம்ம கேக்கு நல்லா பேக் ஆகிட்டுருக்குதுங்க. இது நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இது இப்போ ரொம்ப சூடாக இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அந்த கேக்கு. ஓவன் இல்லைன்னா கூட நம்ம கேக்கு செய்யலான்னு உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். இனி இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள் நம்ம கேக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.